சிவகார்த்திகேயனோட 25வது ஃபிலிம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பராசக்தி. இதில வந்து பார்த்தீங்கன்னா ரவி மோகன் மற்றும் அதர்வா நடிக்கிறாங்க. ஸ்ரீலீலா அவங்க வந்து தமிழ்ல டெபியூவா இந்த மூவில தான் வந்து ஆக்ட் பண்ண போறாங்க. சிவகார்த்திகேயன் அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் லீடா நடிக்கிறாரு. இந்த படத்துலேருந்து ஷூட்டிங் ஸ்பாட் மூமெண்ட்ஸ் தான் பார்க்க போறீங்க. மேக்கிங் வீடியோவை தொடர்ந்து பார்க்க போறீங்க. சிவகார்த்திகேயனோட சில சீன்ஸ்லாம் வந்து எப்படி மேக் பண்ணாங்கன்ற வீடியோ பார்க்க போறோம். அண்ணாமலை யூனிவர்சிட்டியில வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் சீன்ஸ் நிறைய வந்து எடுத்திருக்காங்க. ஷூட்டிங் ஸ்பாட் மூமெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. சுதா கோங்கரா இருக்காங்களா, அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை டைரக்ட் பண்றாங்க. சூரரை போட்டிருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிக் ஹிட் அவங்க கொடுக்க போற படம் கண்டிப்பா இது இருக்கும்னு நம்மளால சொல்ல முடியும். இப்போ டிசம்பர்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அறிவிச்சிருந்தாங்க அந்த படம் பண்ண போறதா. அடுத்த கட்டமா வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மொத்த ஷூட்டிங் ஸ்பாட் மொமெண்ட்ஸும் பார்த்துட்டு இருக்கோம். அதவா வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கேரக்டர்ல இருந்த ட்ரெஸ்ஸிங்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அங்க இருந்த ஃபேன்ஸ் கிட்ட எல்லாம் எப்படி இருக்காருன்ற மாதிரியான வீடியோலாம் வந்து சோஷியல் மீடியால இப்போ பெருசும் பகிரப்பட்டு வந்துட்டு இருக்கு. சிவகார்த்திகேயன் வந்து பார்த்தீங்கன்னா அமரன் மூவி பயங்கரமான ஹிட் கொடுத்திருந்தாரு. நல்ல ரெவன்யூ வந்துச்சு அந்த மூவிக்குன்னு சொல்லலாம். அதில் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மூவிக்கு வந்து 150 250 கோடி வரைக்கும் பட்ஜெட் வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷோட மியூசிக்ல தான் இந்த படமும் வரப்போகுது. சூரரை போட்டில் ஜிவி பிரகாஷோட மியூசிக் பயங்கரமா இருந்துச்சு. கண்டிப்பா இந்த மூவில வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அவரோட மியூசிக் பயங்கரமா சொல்லப்படும் நம்மளால கண்டிப்பா வந்து சொல்லலாம். டைலாக், ஸ்க்ரீன் பிளே, ரிட்டன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சுதா கோங்கரா வந்து பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து 2023 அக்டோபர்லேயே அவங்க சொல்லியிருந்தாங்க சூர்யா வச்சு தான் பண்ண போகிறதா இருந்தது. துல்கர் சல்மான், நஸ்ரியா, விஜய் வர்மா இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா லீட் ரோலில் பண்ண போகிறதாவும் சூர்யாவோட 43வது படமாக இது இருக்குன்ற மாதிரியும் பேசப்பட்டுட்டு வந்துச்சு. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா சில அன்னோன் ரீசனால இந்த படம் வந்து அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணப்பட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் இந்த மாதிரி அந்த ஸ்கிரிப்ட் வந்து மாற்றி எழுதப்பட்டு சூர்யாவை ரீப்ளேஸ் பண்ணி சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. இவரோட 25 ஃபிலிமாவும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வரப்போகுது. ரெட் ஜெயின்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் பார்ட்னராக இருக்க போகிறாங்க. சிவகார்த்திகேயனோட மூவிஸ் எல்லாமே இப்போ எல்லாரும் அவரோட கதை தேர்ந்தெடுக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. அந்த வகையில் இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு மூவியாக இருக்குது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இந்த பொலிட்டிக்கல் பேஸ்ட் இருக்க மாதிரியான மூவி தான் வரப்போகுது போல். கண்டிப்பாக இது எஸ்கேவோட ஒரு ஆக்டிங் லெவல் அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் கொண்டு போகணும்னு நம்மளால சொல்ல முடியும். ஓல்டு மூவிக்கு இருக்க கெட்டப்புக்கு கரெக்டாக ஆப்டாக இருக்காரு. இந்த ஷூட்டிங் ஸ்பாட் மூமெண்ட்ஸில் பார்க்கும்போதே நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. நீங்கள் சிவகார்த்திகேயனோட ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் எஸ்கேக்கு ஒரு ஹார்ட்டின் கொடுங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும், மேக்கிங் வீடியோஸ்லாம் பார்க்கணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபார் மோர் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் அண்ட் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.